பிரசிடென்ட்டுடைய 14 கேள்விகளுக்கான சுப்ரீம் கோர்ட்டுடைய பதில்கள் பார்ட் 3. பத்தாவது கேள்விக்கான பதில் பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அப்புறம் கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், இவங்க பவரை சப்ஸ்டியூட்டா இருந்து கோர்ட் எக்ஸைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு கோர்ட் கண்டிப்பா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா ஜுடிஷியல் ஓவர் ரீச் ஆகும், பிளஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரிக்கான அந்த ஒரு பவுண்டரியே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 142 படி டீம்டு அசென்ட், அதாவது ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக கருதப்பட்டது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ன்றதே இல்ல அப்படின்னு சொல்லி கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. 11வது கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்னருடைய ஒப்புதல் இல்லாம எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படாது, நடைமுறைக்கு கொண்டு வரப்படாது அப்படின்னு சொல்லி கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. 12வது கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கல, ஆன்சர் மறுக்கப்பட்டது. அந்த கேள்வி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இப்போ ஒரு லா, சப்ஸ்டான்சியல் லா, ஒரு சட்டத்தை பற்றின ஒரு கேள்வி கோர்ட்டுக்கு வருதுன்னா, ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், கோர்ட்டோட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல இத்தனை பேர் தான் இருக்கணும், 5 ஜட்ஜ் தான் இருந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல எது ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இரலவெண்டா இருக்குன்னு சொல்லி கோர்ட் ஆன்சர் பண்ணல. 13வது கேள்வி, ஆர்டிகல் 142 படி சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர்ஸ் ப்ரொசீஜரல் லா, அதுக்குரிய மேட்டர்ஸ் மட்டும் தான் டீல் பண்றதுல அவங்களோட பவர்ஸ் ரெஸ்ட்ரிக்டடா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு டெஃபினட்டா எங்களால் ஆன்சர் சொல்ல முடியாது அப்படின்னு கோர்ட் சொல்லிட்டாங்க. 14வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 131 பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸை ரிட்ரஸ் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம். ஸோ இதை தாண்டி வேற எந்த ஒரு ப்ரொவிஷன்லயுமே இந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்றதுக்கான பவர் சுப்ரீம் கோர்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் இரலவெண்டா இருக்குன்னு சொல்லி கோர்ட் ஆன்சர் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு Veranda IAS. Veranda IAS, where your dream becomes reality.